இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக வேற ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு cornflour மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கட்டிலாம் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இது கூட இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். கரைச்சி எடுத்த cornflour மாவை அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்ச சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலக்கணும். இப்போ நான் கரைச்சி எடுத்த சர்க்கரை பாகிலிருந்து பாதி அளவு சர்க்கரை பாகை சேர்த்து கலந்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க சேர்க்க தேவையில்லை. முன்னாடி நம்ம செஞ்ச மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. எல்லா சர்க்கரை பாகையும் சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து எடுக்கணும். ரெடியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டுட்டு மாவை அதில் ஊற்றிடுங்க. எல்லா மாவையும் ஊற்றிட்டு 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். மூடி போட்டு 1 மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். கத்தி வச்சுட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட ஆரம்பிங்க. சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டிங்கன்னா சரியாக பீஸ் போடுறதுக்கு வராது. எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் cornflour, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து எடுத்த இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா ஸ்வீட்டையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தால் சூப்பரான சுவையான டர்க்கிஷ் டிலைட் ரெடி. அடுத்ததாக சாக்லேட் டர்க்கிஷ் டிலைட் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு 100 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்து சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே சாக்லேட் சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு 2 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்வீட்டை இது கூட சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டர்க்கிஷ் டிலைட் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வித்தியாசமான இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.